Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸை வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணி 150 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் கொடுத்ததுமே உங்களோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வந்து காமனாக எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் 150 ருபீஸ்க்கு வந்து குர்த்திஸ் வந்து பை பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆக்சுவலி ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் வந்து 66% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியில் உமன் செலக்ட் பண்ணி ஷார்ட்டில் போயிட்டு லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 245 குர்த்திஸை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்டு சைஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம வந்து 150 ருபீஸ்க்கு வந்து குர்த்திஸ் வாங்கணும் அப்படின்னா டோட்டலாக வந்து பேக்கில் வந்து வெறும் 5 குர்த்திஸ் தான் ஆட் பண்ணுவோம் 250 ருபீஸ்க்குள்ளது. 5 குர்த்திஸ் ஆட் பண்ணும்போதே நமக்கு டோட்டல் பேக் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1250 ருபீஸ் வந்து வந்துடும். ஸோ வந்ததுமே கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணி ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க எல்லா குர்த்திஸுமே வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டிருக்க கலெக்ஷனில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே நல்ல குர்த்திஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓல்டு ஸ்டாக் குர்த்திஸ்ன்னு பார்க்கும்போது ஓல்டு குர்த்திஸ் ஒரு 2 or 3 குர்த்திஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த குர்த்திஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ பை பண்ணிவிட்டு அதை பற்றின வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே நான் பை பண்ண குர்த்திஸ் எல்லாமே ஸ்டாக் வந்து இப்போ வந்து அவைலபிள் இருக்குது. அந்த பார்ட் 2 வீடியோவும் சீக்கிரமாக முடிஞ்ச அளவு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 1 வீடியோவோட லிங்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய குர்த்திஸ் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நிறைய குர்த்திஸ் ஆட் பண்ணும்போது தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வெறும் 5 குர்த்திஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணாதீங்க. கலெக்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நியூவாக உள்ள குர்த்திஸ் தான் வந்து நிறைய வந்து இருக்குது. அண்டு சைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சைஸ் இல்லாட்டாலும் நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவது கூட எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட வந்து பை பண்ணிக்கலாம் நம்மளோட சைஸை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 17 குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கூப்பன் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து எந்த குர்த்திஸ்லாம் வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து 17 குர்த்திஸ் ஆட் பண்ணதில் டோட்டலாக வெறும் 2 குர்த்திஸ் தான் என்னோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் பேக்லேருந்து. ஸோ மறுபடியும் அந்த ரிவ்யூ பேக் அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் இருக்க பிளேஸ்க்கே வந்து கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து நமக்கு எந்த குர்த்திஸ் வந்து டெலிவரி அவைலபிள் இருந்துச்சோ அந்த குர்த்திஸை தவிர பேலன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சம்மர் 2021 கூப்பன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு குர்த்திஸாக வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி 1 or 2 சிலருக்கு வந்து 3 குர்த்திஸ் கூட அவைலபிள் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த குர்த்திஸுமே வந்து அவைலபிள் இருக்காது டெலிவரிக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா குர்த்திஸுமே 250 ருபீஸ்க்கு என்ன குர்த்திஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா குர்த்திஸுமே நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு ஒரு குர்த்தியாச்சும் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த குர்த்தியை நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 4 or 5 செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து பை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து எல்லா குர்த்திஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த 2 குர்த்திஸ் தான் எனக்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவான்டிட்டி மட்டும் வந்து 5 வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் மேலே இருக்க குர்த்திஸ் வந்து குவான்டிட்டி வந்து 2, இது வந்து 3, டோட்டலாக வந்து 5 குர்த்திஸ். இப்போ வந்து அப்ளை கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கூப்பன் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ் வருது. ஸோ நான் உங்களுக்கு குவான்டிட்டி வந்து மாற்றி வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் 150 அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காமிக்கும். இப்போ இதில் வந்து 2 இருக்கனால உங்களுக்கு 300 காமிக்குது. ஸோ நான் இதில் வந்து 1 ப்ளஸ் பண்ணிவிட்டு அதில் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பாருங்க மேலே இருக்க குர்த்திஸ் வந்து குவான்டிட்டி ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பாருங்க நமக்கு 150 வந்திருக்கு. இது வந்து 4 குர்த்திஸ் இருக்கனால 600 காமிக்குது. டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99 ருபீஸ் வருது. டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் ஆனதுமே நீங்கள் வந்து மறுபடியும் ஆர்டர்ஸில் போயிட்டு குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு குர்த்தி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து அந்த 2 குர்த்தியும் வந்து நம்மளால் வந்து பை பண்ண முடியும். இப்போ 5 குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கையில் நீங்கள் 3 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 குர்த்தியுமே நம்மளால் வந்து பை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.